நவீன அறிவியல் உலகத்துல எதுவுமே மாறாத ஒரு விஷயமே இல்லை. குர்ஆன் மட்டும் மாற மாட்டேங்குது. அப்ப ஏன் இதை சிந்திச்சா ஈமான் வளராதா? இதை யோசிச்சு பார்த்தால் ஈமான் வளராதா? இதை நீங்க திரும்ப திரும்ப உங்களுடைய எண்ணத்தில் உங்களுடைய உள்ளத்தில் நீங்க போட்டு பாருங்க. ஏன் இவ்வளவு விஷயம் மாறுது? இது ஏன் மாறல? நபி அவர்கள் அன்னைக்கு சொன்னாங்க, சல்லு கமார ஆய்த்துமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். இதுல மாற்றம் இல்லை. ஃபீ குல்லி யௌமின் ஹம்ஸ மர்ரா, ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை. இது மாறல. அல் ஹஜ்ஜு மர்ரா, வாழ்க்கையிலே ஹஜ் என்பது ஒரே ஒரு தடவை தான் கடமை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அது மாறல. அகீமு ஸலாத் வ ஆத்து ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். இந்த ஜக்காத் என்பது இன்றைக்கு மாறுபடல. இஸ்லாம் சொல்லி தந்த எண்ணற்ற வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், 33 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி 100ஆக முடியுங்கள் என்றார்கள். இந்த தஸ்பீஹ் மாறல. அறியாமை காலம் என்று சொல்லுவோமே, விஞ்ஞானம் இல்லாத ஒரு காரியம் என்று சொல்லுவோமே, அந்த காலத்தில் சொல்லப்பட்ட இந்த திக்ர், அந்த காலத்தில் பேசப்பட்ட இந்த வணக்கம், இவ்வளவு பெரிய நவீன காலம் வந்தாலும் இது மாறலையே. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத திருக்குர்ஆன் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான உண்மையை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற எண்ணற்ற நூல்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூல்களுக்கும் அந்தந்த வேதங்களை நம்பக்கூடிய மக்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அந்த வேதங்களுக்கும் அந்த மக்களுக்கும் நீண்ட இடைவெளிகள் இருக்கும். ஆனால் இஸ்லாமியர்களாகிய நமக்கும் அந்த வேதத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பும் வெகு தூரத்தில் வைக்க வேண்டிய நிலையும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, வஇதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களிடத்திலே இந்த வேத வரிகள், திருமறை குர்ஆனுடைய செய்திகள் ஓதி காட்டப்படும் என்றால், எடுத்து சொல்லப்படும் என்றால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அந்த வரிசையிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன், அதனுடைய பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. திருமறை குர்ஆனை ஓதினால் நன்மை, செவி தாழ்த்தி அந்த வசனங்களை கேட்டால் நன்மை, அதனுடைய கருத்துக்களை கேட்டால் நன்மை, அதை பின்பற்றினால் நன்மை, இப்படி ஏராளமான நன்மைகள் திருக்குர்ஆனோடு சேர்ந்து இருக்கிறது. அந்த நன்மையை மாத்திரம் இறைவன் இங்கே சொல்லாமல், அது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனுடைய ஈமான் கூட வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்றால், திருமறை குர்ஆனை படித்தால் போதும், திருமறை குர்ஆனை கேட்டால் போதும், அவனுடைய ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும் என்று இறைவன் சொல்லுகிறார். அது எப்படி கூடும்? ஒவ்வொரு நாளும் குர்ஆனை படிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் குர்ஆனை நாம் செவிதாழ்த்தி கேட்கிறோம். 5 கால தொழுகையிலே இமாம் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது பின்னால் இருந்து கொண்டு அந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் கேட்கத்தான் செய்கிறோம். கேட்கக்கூடியவர் தான் கேட்டு முடித்ததற்கு பின்னால் வட்டிக்கு போகிறார். தொழக்கூடியவர் தொழுகைக்கூடிய நேரத்தில் தான் குர்ஆன் வசனத்தை கேட்டுவிட்டு விபச்சாரத்துக்கு போகிறார்.
சொல்லக்கூடியவர் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டுவிட்டு பள்ளிவாசலையே தொழுகை முடிந்ததற்கு பின்னாலேயே பொய்களையும் பித்தலாட்டங்களையும் செய்கிறார். அப்ப எங்க ஈமான்? திருமறை குர்ஆனை படித்தால் ஈமான் அதிகரிக்க வேண்டுமே. ஆனால் இங்கே ஈமான் அதிகரிப்பதற்கு பதிலாக பின்னோக்கி செல்கிறது. நடைமுறையில் இப்படி எல்லாம் பார்க்கிறோம். இறைவன் சொல்லுகின்றது இந்த அர்த்தத்தில் அல்ல. ஏதோ காது கொடுத்து கேட்டோம், இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டோம், அப்படி இருக்கும் என்றால் ஈமான் எப்படி அதிகரிக்கும்? அப்படி அதிகரிக்க வேண்டும் என்றால் ஃபிரௌன் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணுமே, அபூஜஹல் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணுமே, உத்பா இஸ்லாத்துக்கு வந்திருக்கணுமே, ஷைபா இஸ்லாத்துக்கு வந்திருக்கணுமே. அவர்கள் கேட்காத குர்ஆனையா நாம கேட்டுவிட போகிறோம்? அல்லது அவர்களிடத்தில் சொல்லப்படாத வசனத்தையா நாம சொல்லிவிட போகிறோம்? அப்படி என்றால் அதுக்குண்டான அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னவென்றால், திருமறை குர்ஆனை நாம் படிக்கிறோம் என்றால், அதை செவிதாழ்த்தி கேட்கிறோம் என்றால், அதுல ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும், ஒரு பிடிமானம் இருக்க வேண்டும். அந்த ஈர்ப்பும் அந்த பிடிமானம் தான் என்னை ஈமானில் வளர செய்யும். ஏதோ ஒரு சினிமா பாட்டை கேட்கிற மாதிரி, ஒரு கதையை கேட்கிற மாதிரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு செய்தியை கேட்கிற மாதிரி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விடுகிறோம் என்றால் அது ஈமானிலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதுதான் நம்முடைய இஸ்லாமிய இடத்துல பல விரட்டை இன்னைக்கும் பார்க்கிறோம். இப்போ இந்த திருமறை குர்ஆனை படிக்கின்ற பொழுது, அந்த செய்திகளை கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு தாற்பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், ஒரு ஈமானிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், அந்த குர்ஆனுடைய இன்னும் சில அடிப்படையான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த தலைப்பு. இந்த தலைப்பை தந்திருக்கிறார்களே, மாறுகின்ற இந்த உலகத்தில் மாறாத ஒரு வேதம். இந்த தலைப்பில் சில செய்திகளை நான் சொன்னாலும் நீங்கள் தனிமையில உட்கார்ந்து கொண்டு இந்த தலைப்பை இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. குர்ஆனுடைய வசனத்தை அவ்வப்போது ஓதி பாருங்கள். இவைகள் எல்லாமோ மாறுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த சூரா மாறல. மாலிகி யௌமித்தீன் இந்த வசனம் மாறல. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் இந்த வசனம் மாறல. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபி அவர்கள் எப்படி ஓதினார்களோ அப்படியே இன்றைக்கு ஓதிப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதும் அந்த வசனங்கள் அப்படியே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் மாறல? இது உங்களுடைய சிந்தனைக்கு நான் கேள்வியாக வைக்கிறேன். உங்களுடைய ஈமான் மீண்டும் மீண்டும் அதிகரிக்க வேண்டும் என்றால், இன்னும் கூட வேண்டும் என்றால், தனிமையில உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு வசனத்தையா நீங்க படிக்கின்ற பொழுது உங்களுக்கு எதிராகவே இந்த கேள்வியை நீங்க முன்வைங்க. ஏன்பா மாறல? உலகத்தில் எல்லாம் மாறுகிறது, ஆனால் இந்த வசனம் மாறலையே, குர்ஆனுடைய வேத வரிகள் மாறலையே, ஏன் மாறணும்? இப்படி நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ ஒரு உண்மை உங்களுடைய உள்ளத்தில் வரும். என்ன உண்மை வரும்? மனிதன் எழுதினால் அதிலே மாற்றம் இருக்கும். உலகத்தில் வாழுகின்ற அறிவாளிகள் எழுதினால் அதிலே மாற்றம் இருக்கும். உலக மக்கள் அத்தனை பேர்களுமே சேர்ந்து எழுதினால் அதிலே மாற்றம் இருக்கும். நமக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள், பெரியோர்கள், நாதாக்கள், வலிமார்கள் அல்லது அறிவில் சிறந்தவர்கள் எவர்கள் எழுதினாலும் ஒரு காலத்திற்கு பொருந்தும், இன்னொரு காலத்திற்கு பொருந்தாது. அதனால் மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி என்றால் எதுவுமே மாறாம அன்றும் இன்றும் இறைக்கு அருளப்பட்டது போன்று இந்த குர்ஆன் இருக்கிறது என்றால் ஏன் மாறல? எல்லாம் மாறுத. ஒட்டகம் என்பது இன்றைக்கு பஸ்ஸாக அல்லது பிளைட்டாக மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்முடைய வீடுகள்ல அம்மிகளாக இருந்தது, இன்றைக்கு மிக்சிகளாக மாறி இருக்கிறது. ஒரு நேரத்தில் நம்முடைய வீடுகளிலே ஆட்டு உரல்களாக மாவுகளை அரைத்துக் கொண்டு இருந்த அவைகள் எல்லாம் இன்றைக்கு கிரைண்டர்களாக மாறி இருக்கிறது. ஒரு நேரத்திலே நம்முடைய முடிகளை அகற்ற வேண்டும் என்றால் கத்தி இருக்க வேண்டும், அருவாள் இருக்க வேண்டும். இன்றைக்கு லேசர் இருக்கிறது, இன்றைக்கு ட்ரில்லிங் மிஷின் இருக்கிறது. நாம் பேச வேண்டும் என்றால் ஒரு நேரத்திலே நேருக்கு நேரத்தான் உரையாட வேண்டும். இன்றைக்கு பேசுவதற்கு பல்வேறு விதமான கருவிகள் இருக்கிறது.
ஒரு மொழியை இன்னொரு மொழிக்கு மாற்ற வேண்டும் என்றால் ஒரு மனிதன் அங்கே 2 மொழிகளையும் தெரிந்தவன் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மனிதன் தேவையில்லை, ஒரு செல்போன் இருந்தால் போதும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் மொழி மாற்றி தருகிறது. எல்லாம் மாறுத, உலகத்தில் எது மாறல, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பழக்கம், நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறாத ஒரு நிலை உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த வீடுகள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? நவீனமாக அதை மாற்றி அமைக்கிறோம். ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு, 200 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் கட்டிய அந்த வீட்டில் இன்றைக்கு வாழுகிறோமா? இல்ல, அந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்ல. ஆனால் அந்த வீடு இருந்தாலும், பரம்பரை சொத்தாக நமக்கு வந்து இருந்தாலும், அந்த வீடை நம்முடைய வசதிக்காக தற்காலத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அதை இடித்து விட்டு வசதியோடு கட்டிக் கொள்கிறோம். எல்லாம் மாறுது, எதுவுமே மாறாமலே இல்லை. ஒரு நேரத்தில் காற்று வேண்டும் என்றால் புளிய மரத்துக்கு கீழே அல்லது வேற ஏதாவது வேப்ப மரத்து நிழலை தேடி செல்வார்கள். இன்றைக்கு காற்று வேண்டும் என்றால் ஏசியை நோக்கி செல்கிறோம். மாறிவிட்டதா இல்லையா? ஒரு நேரத்தில் கரண்டுகள் கண்டுபிடிக்கப்படாத அந்த நேரத்தில் இது காற்று வேண்டும் என்றால் கடுமையான வெப்ப நேரத்தில் விசிறிகளை வைத்து வீசிக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. சுத்தியை தட்டினால் ஃபேன் ஓடுகிறது, நீ வீச வேண்டாம், நான் உனக்கு காத்து தருகிறேன் என்று அது சொல்லாமல் சொல்கிறது. இந்த வசதிகளை நாம் மாற்றி இருக்கிறோம். எதை மாறல? இந்த உலகத்தில் இந்த மாறக்கூடிய, மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விடிய விடிய பேசலாம். அவ்வளவு மாற்றம் நம்முடைய உடைகள்ல, நம்முடைய பேச்சுக்கள்ல, நம்ம பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்கள்ல எல்லாத்திலையும் மாறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மதீனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மதீனா, ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள மதீனாவா இன்னைக்கு இருக்கிறது? நபியுடைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மதீனாவை கற்பனை செய்து பார்க்க முடியுமா? நபி அவர்களுடைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு ரோடை மதீனாவில் அவர்கள் கற்பனை செய்து பார்த்திருப்பார்களா? இல்ல. எந்த பூமியில் நபி அவர்கள் வாழ்ந்தார்களோ, எந்த நகரத்தில் நபி அவர்கள் வாழ்ந்தார்களோ, எந்த ஊரில் அந்த மஸ்ஜித் நபவியை நபி அவர்கள் கட்டினார்களோ அது கூட மாறி போயிடுச்சு. மஸ்ஜித் நபவி நபியுடைய காலத்தில் கட்டப்பட்ட மாதிரி இன்னைக்கு இல்லையே. அன்னைக்கு ஒரு செவரு 4 தூண்கள் இருந்தது. அந்த தூண்களும் பேரிச்ச மரத்தினுடைய கட்டைகளை கொண்டு நிறுவப்பட்டு இருந்தது. நபி அவர்கள் உருவாக்கிய அந்த பள்ளிவாசல் அப்படித்தானே இருந்தது. மேற்கூரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பேரிச்ச மரத்தினுடைய ஓலைகளால் அது மறைக்கப்பட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியா? குழு ஏசி, போகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு தேவையான ஜம்சம் தண்ணீர். எங்க மதீனாவுல, மதீனா மஸ்ஜித் நபவியிலேயே மக்காவில் இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீர் இருக்கிறது. எவ்வளவு மாற்றங்கள், எல்லாம் மாறித்தானே இருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் பேசிய அந்த வஹி செய்தியும், நபி அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த வேத வரிகளும் ஏன் மாறல? எல்லாம் மாறுதப்பா. உலகத்தில் மாறாத ஒன்றுமே கிடையாது. நம்மோட நடைமுறையில ஒரு வார்த்தையை புரிவதற்காக வேண்டி சொல்வார்கள், மாற்றம் என்பது மாறாது. சொல்கிறார்களா இல்லையா? மாற்றம் என்பது ஒண்ணுதான் மாறாதது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் எல்லாம் மாறும், எல்லாமே மாறி போயிடும். ஒரு சிறியவர் பெரியவராக மாறுவார், பெரியவர் அதை விட பெரியவராக மாறுவார், அல்லது மையத்தாக மாறுவார். இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா இடத்திலையும் மாறுகிறது. கருப்பாக இருக்கக்கூடிய முடி வெள்ளையாக மாறும், வெள்ளையா இருக்கக்கூடிய முடி அதுவும் அழிந்து போய் சொட்டையாக ஆகும். எல்லாத்துக்கும் மாறுது. நம்முடைய உடல் அமைப்பு அது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் மாறுது. ஆனா வேத வரி மாறலையே. ஏன் மாறல? நான் 1-2 தான் சொல்லி இருக்கிறேன். இது அப்படியே நீங்க ஒவ்வொன்னா எடுத்துட்டு பாருங்க. நபியுடைய காலகட்டத்தில் கண்களுக்கு நம்முடைய பார்வையை கூட்டுவதற்காக கண்ணாடி உண்டா? ஆனா இன்னைக்கு நவீன முறையில கண்ணாடிகள், நவீன முறைகள் எப்படி எந்தெந்த வடிவத்திலேயே வந்து விட்டது. நாம தான் சில கண்ணாடிகளை கண்ணுல மாட்டுகிறோம். அது கூட இல்லாம லென்ஸுகளை வைத்துக் கொண்டு வெளியில தெரியாத அளவிற்கு கண்ணாடிகளை இன்னைக்கும் உருவமைத்து இருக்கிறார்கள்.
எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறது. நவீன அறிவியல் உலகத்துல எதுவுமே மாறாத ஒரு விஷயமே இல்லை. குர்ஆன் மட்டும் மாற மாட்டேங்குது. அப்ப ஏன் இதை சிந்திச்சா ஈமான் வளராதா? இதை யோசிச்சு பார்த்தால் ஈமான் வளராதா? இதை நீங்க திரும்ப திரும்ப உங்களுடைய எண்ணத்தில் உங்களுடைய உள்ளத்தில் நீங்க போட்டு பாருங்க. ஏன் இவ்வளவு விஷயம் மாறுது? இது ஏன் மாறல? நபி அவர்கள் அன்னைக்கு சொன்னாங்க, சல்லு கமார ஆய்த்துமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். இதுல மாற்றம் இல்லை. ஃபீ குல்லி யௌமின் ஹம்ஸ மர்ரா, ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை. இது மாறல. அல் ஹஜ்ஜு மர்ரா, வாழ்க்கையிலே ஹஜ் என்பதை ஒரே ஒரு தடவை தான் கடமை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அது மாறல. ஜக்காத் கொடுங்கள், அகீமு ஸலாஹ் வ ஆத்து ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். இந்த ஜக்காத் என்பது இன்றைக்கும் மாறுபடல. இஸ்லாம் சொல்லி தந்த எண்ணற்ற வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், 33 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி 100ஆக முடியுங்கள் என்றார்கள். இந்த தஸ்பீஹ் மாறல. அறியாமை காலம் என்று சொல்லுவோமே, விஞ்ஞானம் இல்லாத ஒரு காரியம் என்று சொல்லுவோமே, அந்த காலத்தில் சொல்லப்பட்ட இந்த திக்ர், அந்த காலத்தில் பேசப்பட்ட இந்த வணக்கம், இவ்வளவு பெரிய நவீன காலம் வந்தாலும் இது மாறலையே. இப்படி ஒவ்வொன்றா நீங்க யோசிச்சு பாருங்க. வணக்க வழிபாடுகள் மாறல, இஸ்லாம் சொல்லி தந்த சட்டதிட்டங்கள் மாறல, இஸ்லாம் சொல்லி தந்த ஒழுக்க நெறிகள் மாறல, இஸ்லாம் சொல்லி தந்த பல்வேறு விஷயங்கள், மனிதனுக்கு தேவையான பல்வேறு உபதேசங்கள் அது மாறல. ஏன்? கேள்வி கேளுங்க. இன்னும் சொல்ல போனால் கேள்வி கேட்பது என்பதுதான் மனித தன்மை. ஒருவர் சொன்னார் என்று நம்புவது என்பது மிருகத்தன்மை. மனித தன்மை இருக்கும் என்றால் நம்ம கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கணும். அல்லாஹ் அப்படிதான் கேட்கிறான். குர்ஆனில் பல்வேறு இடங்கள்ல கேள்வி கேளுங்கள் என்றுதான் இறைவன் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதனால இறைவனுடைய அந்த வேத வரிகளை படித்து நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்றால் முதல்ல கேள்வியை முன்வைக்கணும். எல்லாம் மாறுதப்பா, எல்லாம் மாறி இருக்குது, உலகை தலைகீழாக புரண்டு இருக்கிறது. ஏன் குர்ஆன் பெறல? ஏன் நபி அவர்கள் சொல்லி தந்த வார்த்தைகள் இன்னைக்கும் அது மாறாமல் இருக்கிறது? அப்படியே கேட்டுட்டே இருங்க. இந்த உண்மை வரும். மனிதன் எதையெல்லாம் உற்பத்தி பண்ணி இருக்கிறானோ, மனிதன் எதையெல்லாம் தயாரித்து இருக்கிறானோ, மனிதன் எதையெல்லாம் செய்து இருக்கிறானோ, மனிதன் எதையெல்லாம் உருவாக்கி இருக்கிறானோ அனைத்தும் மாறும். மாறாத ஒன்று கடவுள். அவன் செஞ்சது மட்டும் மாறவே மாறாது. நீங்க குர்ஆன் வரிக்கு முன்னால உலகத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய படைப்பை நீங்க யோசிச்சு பாருங்க. இறைவன் எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ அதுல மாற்றம் இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இந்த வானத்தையும் பூமியையும் என்றைக்கு படைத்தானோ அன்றில இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12. இன் ஐத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா. இறைவன் வானத்தையும் பூமியையும் படைத்த நாளிலே இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12. இத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னெல்லாமோ ஆய்வுகள் வந்து விட்டது. இங்க இருந்து ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவுகிறான். மனிதன் எங்கே போய் வாழலாமா என்று அவன் ஒவ்வொரு இடமா தேடி விண்ணு உலகத்துக்கு வரையும் போகிறான். ராக்கெட்டுக்கு அனுப்புறான், செவ்வாய் கிரகத்துக்கு வரையும் அனுப்புறான். அங்கே தண்ணீர் இருக்கிறதா நீர் இருக்கிறதா என்று ஆய்வு செய்கிறான். எதற்கு? செவ்வாய் கிரகத்தில் போய் பிளாட் போட்டு வித்து அங்கேயும் மிகப்பெரிய வீடுகளை அமைக்கலாம். அந்த ஆசை தானே. உலகத்துல எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம், இங்க எல்லாம் வாழ்ந்து முடிந்து விட்டது, நான் இன்னொரு இடத்தில் வாழ போகிறேன் அப்படின்னு அவன் போய்கிட்டே இருக்கிறான். அவனுடைய அறிவு இன்னும் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா செவ்வாய் கிரகத்தை இறைவன் என்னைக்கு படைத்தானோ அன்றில இருந்து இன்று வரையும் அது மாறி இருக்கிறதா? செவ்வாய் கிரகம் என்னைக்கா மாறி இருக்கிறதா? வஷம்ஸ் தஜ்ரி லிமுஸ்தகர் லஹா ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சூரியனை நாம் என்றைக்கு படைத்தோமோ அன்றில இருந்து இன்று வரையிலேயும் அதற்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னைக்கு நின்னுச்சு?
என்னைக்கு மாறிச்சு? சூரியனுடைய வடிவம் மாறிச்சா? சந்திரனுடைய வடிவம் மாறிச்சா? இறைவன் படைத்த இன்ன பிற கோள்கள் மாறிச்சா? அல்லாஹ் அதிலே கேட்கிறானே, ஓ குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து கோள்களும் அதற்குண்டான நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாதையிலே நீந்தி கொண்டே செல்கிறது, மாற்றமே இல்லை. இன்னைக்கு கண்டுபிடிக்கிறான், சூரியன் சுத்துகிறது, சந்திரன் சுத்துகிறது என்று மனிதன் இன்னைக்கு கண்டுபிடிச்சான். இறைவன் அன்னைக்கு சொன்னா, அடே நான் இந்த சூரியனை படைச்ச நாள்ல இருந்து சந்திரனை படைத்த நாள்ல இருந்து அது ஒரு காலத்திலையும் முந்தவும் இல்லை பிந்தவும் இல்லை, மாறுதல் இல்லை. மாறுதல் வரும், அது கியாமத் நாள்ல வரும். ஆனால் இதுவரையிலையும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி தருகிறானே, ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? ஒரு மாற்றமும் இல்லையே. இறைவன் படைத்தான், அதுல மாற்றம் இருக்காது. இறைவன் எப்படி உருவாக்கி இருக்கிறானோ அதுல மாற்றம் வராது. மனுஷன் உருவாக்குனதெல்லாம் நீங்க பாருங்க, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான மாடல்கள்ல வந்துகிட்டே இருக்கும். ஆனா இறைவன் உருவாக்குனதுல அதுல மாறுதல் இருக்காது. எதற்காக இதை சொல்கிறோம்? மனிதன் படைத்தால் அதிலே மாறுதல் இருக்கும், இறைவன் படைத்தால் அதுல மாறுதல் இருக்காது. அது கரெக்டா அப்படி போய்கிட்டே இருக்கும். ஏன்? அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சவன், முக்காலத்தையும் அறிந்தவன். அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. அவன் தானே எல்லாத்தையும் படைக்கிறான். அதனால எல்லா விஷயத்திற்கும் அவன் கரெக்டா செஞ்சிருப்பான். நம்ம தான் இங்க ஸ்பீக்கர் வச்சா கேட்குமா, சரி இங்க இருந்து அங்க வைப்போம், அங்க வச்சா கேட்குமா அல்ல இங்க இதுக்கு வைப்போம். இத்தனை சேர் போட்டா சரி வருமா, இல்ல கூட 4 சேர் எடுங்க, இல்ல 4 சேர், இதெல்லாம் நம்ம தான். ஏன்? நமக்கு தெரியாது, அளவு தெரியாது, அது எங்கே போட்டால் சரியாக இருக்கும் அந்த சிந்தனை நம்மளுக்கு தெரியாது. ஆனா இறைவன் அன்றைக்கு 10 சேர்னா இன்னைக்கு 10 சேர் தான். அன்னைக்கு ஸ்பீக்கர் இங்க தான் வைக்கணும்னா இன்னைக்கும் அதுதான். அதுதான் இறைவனுடைய நியதி. அல்லாஹ்வுடைய நியதியில, அல்லாஹ்வுடைய அந்த படைப்புல எந்த மாறுதலும் இருக்காது. இதை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். லா தப்தீல கலிமாத்தில்லாஹ், அல்லாஹ் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில மாற்றம் என்பதே கிடையாது. இறைவன் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது எல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு செய்தியை நான் சொல்லி காட்டுகிறேன். இது எல்லாம் ஒரு சிந்தனையை தூண்டுவதற்காக, நம்முடைய ஈமானை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதற்கெல்லாம் ஒரு அடிப்படையாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி வேறு சில விஷயங்களையும் நாம கூடுதலாக அறிந்து கொள்வோம். பொதுவாக கடவுள் உருவாக்கினான், அதுல மாற்றம் இருக்காது, சரிதான். இறைவன் உருவாக்கி விட்டான் என்றால் அதுல மாறுதல் எதுவுமே இருக்காது, கரெக்ட் தான். அதே நேரத்தில் மனிதன் உருவாக்கி விட்டான் என்றால் அதுல மாறுதல் இருக்கும். ஏன் கடவுள் உருவாக்கினால் மாறுதல் இல்லை, மனுஷன் உருவாக்கினால் ஏன் மாறுதல் வருது? ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு என்ன காரணம்? மனிதனே உருவாக்கட்டுமே, மனிதனே ஒரு வேதத்தை அவன் எழுதட்டுமே, அதுலயே மாற்றுதல் வருது அப்படின்னு சொன்னா சில காரணங்கள் இருக்கிறது. ஒரு வேதங்களை அல்லது ஒரு அறிவுரை சார்ந்த ஒரு புத்தகத்தை அல்லது அறிவியல் சார்ந்த ஒரு புத்தகத்தை எவன் எழுதினாலும், மனுஷன் எவன் எழுதினாலும் அது ஒரு நேரத்தில் பொருந்தும், இன்னொரு நேரத்தில் பொருந்தாது. ஒரு நேரத்தில் சரியா இருக்கும், இன்னொரு நேரத்தில் அது சரியாக இருக்காது. அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கும்? மாத்து. அன்னைக்கு நான் எழுதினப்பா, அது அன்னையுடைய சூழ்நிலைக்கு தக்க எழுதின, அந்த காலத்தில் அது பொருந்தியது. இன்னைக்கு அது பொருந்தல, அதனால மாத்தி எழுது. உதாரணத்திற்கு லட்சம் உதாரணம் சொல்லலாம். நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் திருத்திக்கிட்டே இருப்பாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினதற்கு பின்னாடி அரசியல் சாசன சட்டத்தை ஏறத்தாழ 5 ஆண்டு காலமாக எழுதினார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையில ஏறத்தாழ 5 ஆண்டுகள் அதை எழுதினாங்க. 5 ஆண்டுகள் அதை எழுதி அதற்கு பின்னால நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கி அரசியல் சாசன சட்டம் அப்படின்னு அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் கொண்டு வந்து ஏறத்தாழ 75 ஆண்டுகள் கடந்து விட்டது, அதுல மாறுதல் வரலையா? அதுல மாறுதல் வருகிறது. இந்த சட்டத்தை இப்படி மாத்து, அந்த சட்டத்தை இப்படி மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் பிரிட்டிஷுடைய காலகட்டத்தில் அவங்களும் சில சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அந்த சட்டமும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறது. உலகத்தில் ஒரு நேரத்தில் மரண தண்டனை
கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று எல்லா நாடுகளும் வச்சிருந்தாங்க. இப்ப சில நாடுகள் இல்ல இல்ல மரண தண்டனையும் வேண்டாம் அப்படின்னு மாத்துறாங்க. எத்தனை சட்டங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கிறது. ஏன் மாறுது? அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அது அந்த காலத்திற்கு தகுந்தவாறு நாங்க எழுதணும், இப்ப அது பொருந்தாது, அதனால அதை மாற்றிக்கொண்டோம் என்று சொல்வதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இதுதான். உலக பொதுமறை திருக்குறள் என்று சொல்வார்கள். அதுதான் இன்னைக்கும் பொதுமரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட உரைகள். அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் உலகம் முழுவதும் அனைத்து மக்களும் பின்பற்றலாம் என்று சொல்வார்கள். சரி, பின்பற்றலாம் என்று சொன்னால் சில நல்ல கருத்துக்கள் எல்லா நூல்களிலும் இருக்கும், அதே போல அதுலேயும் இருக்கிறது. ஆனால் அது எல்லா காலத்துக்கும் பொருந்துமா? திருக்குறளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சந்திர கிரகணத்தை பற்றி அதுல ஒரு வரி வரும். எப்படி வரும்? சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுகிறது என்று விளக்கங்கள் சொல்லுகின்ற பொழுது அதுல ஒரு பாட்டு வரும். எப்படி வரும்? இந்த சந்திர கிரகணம் என்பது பாம்பு அது விழுங்குகிறது, சந்திரனை பாம்பு விழுங்குவதின் காரணத்தினாலதான் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இது இன்னைக்கும் திருக்குறள்ல இருக்கிறது. அப்ப நம்ம கேட்கிறோம், உலக பொதுமறை என்கிறீர்கள், எல்லா காலத்துக்கும் பொருந்தும் என்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த சந்திர கிரகணம் என்பது பாம்பு சந்திரனை விழுங்குவதனால்தான் ஏற்படுகிறது என்று சொன்னால் இன்னைக்கு ஏத்துக்கிடுவீங்களா? பாம்பு விழுங்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த சந்திரனை இருக்கிறதா? அவ்வளவு சின்ன கோளு தானா? ஏதோ உலகத்தில் பிள்ளைகள் விளையாடக்கூடிய அந்த பால் மாதிரி தான் அந்த சந்திரன் என்று நீங்க நினைச்சீங்களா? ஒரு பால வழங்கலாம், அல்லது அதை விட பெரிய ஒரு பொருளை கூட ஒரு பாம்பு வந்து விழுங்கி விடலாம். ஆனா சந்திரன் என்பதை ஒரு பாம்பு விழுங்குகிறது, அதனாலதான் இது ஏற்படுகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அது சரியா? இன்னைக்கு கேட்டால் அங்கே பதில் இருக்காது. ஏன்? அது அன்னைக்கு பொருந்துச்சு, இன்னைக்கு பொருந்தல. 2000 வருஷத்துக்கு முன்னால சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுகிறது என்று கேட்டால், ஆமாப்பா ஒரு பாம்பு விழுந்துச்சு, அதனாலதான் பாதி வெளியில இருக்கிறது, பாதி மறைஞ்சிருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு அப்படியா? துல்லியமா ஆய்வு பண்ணி வீடியோ காட்சிகளாக பதிவு செய்து நம்முடைய கண்ணு முன்னால போட்டிருந்தாங்க. சந்திர கிரகணம்னா என்ன அப்படிங்கறத தெளிவாக அறிவியல் உலகம் நமக்கு விளக்குகிறது. 3 கோள்கள் நேருக்கு நேராக வருகின்ற பொழுது ஒரு கோளினுடைய நிழல் இன்னொன்று மேல் படுகிறது, அதனால் நமக்கு பார்வைக்கு அந்த கோள் தெரியாமல் போகிறது. இதுதான் சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் அப்படிங்கிறாங்க. நீண்ட நேரம் விளக்கணும், அது தனி மேற்று. ஆனா சூரிய கிரகணத்துக்கு இதுதான் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கமாக சொல்லி தருகிறார்கள். அப்ப பாம்பு விழுங்குச்சுன்னு சொன்னது எங்க? அது இன்னைக்கு பொருந்துங்கிறது எங்க? எடு. ஏன் அது ஒத்து வராது? ஏன்? ஒரு நேரத்தில் அறிவியல் உலகம் வளராத காலத்தில் இது போன்ற கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அது எடுபட்டது, இன்னைக்கு எடுபடல. இன்னைக்கு அது தவறு என்று சொல்லுகிறது. இப்படி ஒரு நிலை இல்லைங்கிறது, அதனால மாற்ற வேண்டிய ஒரு சூழல். ஆனா குர்ஆன் நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன்ல உள்ள அத்தனை வசனங்களையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து குல்லாவுது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் என்று சொல்லப்படுகின்ற சூரத்து நாஸ் வரையிலையும் அனைத்து வசனங்களையும் நீங்கள் ஒன்று திரட்டி நீங்கள் உலகத்திற்கு சவாலை விடலாம். ஒரே ஒரு வசனமாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகளுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று நீங்க சொல்லுங்க. இது நான் சொல்லக்கூடிய சவால் இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்லி காட்டுகிறார். இதே போன்ற ஒரே ஒரு சூறாவை உங்களால் கொண்டு வர முடியுமா? வானத்தில் இருக்கக்கூடியவர்கள், பூமியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாங்க, ஜின்களோ மலக்குமார்களோ அல்லது மனிதர்களோ யாருனாலும் வாங்க. இதே போன்று ஒரு சூறாவை கொண்டு வர முடியுமா? இதே போன்று ஒரு வசனத்தை கொண்டு வர முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? அறிவியலுக்கு முரண் கிடையாது. இன்றைக்கு அறிவியல் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறது, இன்னும் வளரும், இன்னும் வளரும், வளர்ந்துகிட்டே போகும். எவ்வளவு பெரிய அறிவுகள் அறிவியல் உலகம் வளர்ந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. முட்டி மோதி பார்த்தாங்க. யாரு? மேற்கத்திய உலகம் எல்லாம் முட்டி மோதி பார்க்கிறான். சமீபத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேத வரிகளிலே இல்லாத பல்வேறு கற்பனையான செய்திகளை
இவர்களாக விளக்கம் என்ற பெயர்ல அதுல எல்லாம் வெளியிட்டாங்க. சல்மான் ருஷ்டி ஷாத்தானின் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டாங்க. அதே போன்று தஸ்லிமா நஸ்ரீன் அவங்களும் இந்த குர்ஆனை விமர்சனம் பண்ணுகிறேன் என்ற பெயர்ல அவங்க எல்லாம் வெளியிட்டாங்க. பைபிளை விமர்சனம் பண்ணல, பகவத்கீதையை விமர்சனம் பண்ணல, வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற எத்தனையோ புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அதை பற்றி விமர்சனம் பண்ணல, குர்ஆனை பற்றி விமர்சனம் பண்ணி இப்படி எழுதினார்கள். ஏன்? குர்ஆனை எப்படியாவது அறிவியல் உலகத்திற்கு மாற்றம் என்று கொண்டு வரணும், அந்த சட்டங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தாது என்று நிரூபிக்க வேண்டும் என்று அவ்வளவு பாடுபட்டாங்க. பாடுபட்டு என்ன ஆச்சு? நிரூபிக்க முடிஞ்சா? குர்ஆன்ல உள்ள இத்தனை வசனங்களையும் படித்துவிட்டு இந்த அறிவியலுக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மைக்கு மாற்றமாக இந்த வசனம் இருக்கிறது என்று மேற்கத்திய உலகம் மாத்திரமல்ல, உலகத்தில் ஒரு மனுஷன் கூட இந்த நிமிஷம் வரை நிரூபிக்க முடியல. பைபிள் மாறுகிறது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பவும் மாத்தினாங்க. இப்படி எல்லாம் பைபிளுடைய வசனங்கள் மாறுகிறது. கேட்டா அது அன்னைக்கு உள்ள நிலைக்கு அதை எழுதினாங்க, இப்ப அது பொருந்தாது எனவே மாற்றுகிறோம் என்றெல்லாம் அதுக்கு விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். இப்பவும் மாற்றுகிறார்கள். மாற்றுகின்ற அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கிறது. ஆனா நம்மள்ட்ட அந்த அதிகாரம் கிடையாது. உலகம் முழுவதுல முஸ்லிம்கள்ல பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது. இவன் அவனை அடிப்பான், அவன் இவனை அடிப்பான், இவன் அவன் மேல வெடிகுண்டு வீசுவான், அவன் இவன் மேல வெடிகுண்டு வீசுவான், எல்லாம் இருக்கும். இவ்வளவு பகமை முஸ்லிம்களுக்கு மத்தியில இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுல அர் ரஹ்மான் நிர் ரஹீம் என்ற வசனத்தை மாத்தி வேறு வசனத்தை போடணும்னா உலகத்தில் எந்த முஸ்லிமாவது ஏத்துக்குடுவானா? அடி உதை எல்லாம் நடக்குது. இவன் அவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறான், அவன் இவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறான், எல்லாம் நடக்கிறது. ஆனால் அத்தனை முஸ்லிம்களும் அர் ரஹ்மான் நிர் ரஹீம் என்றால் அப்படிதான் படிக்கணும். அதுல மாற்றம் கிடையாது. அந்த வசனத்தை திருப்பி போட முடியாது, அந்த வசனத்தை நீக்க முடியாது. உலகம் முழுவதும் நீங்க பாருங்க. ஏன் பைபிளை மாத்துகிறார்கள், பகவத்கீதையும் மாத்துறாங்க, பல்வேறு சட்டங்களை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வேத வரிகளில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமே சேர்ந்தாலும் மாற்ற அப்படிதான் அல்லாஹ் குர்ஆனை படிச்சிருக்கான். அன்னைக்கும் மாத்த முடியல, இன்னைக்கும் மாத்த முடியல. ஏன் மாத்த முடியல? மாத்துறதுக்கு உண்டான காரணம் இல்லையப்பா. இந்த வசனத்தை ஏன் மாத்தணும்? எல்லாரும் கேட்போம்ல. ஒரு ஆள் வருகிறார், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு, இந்த வசனத்தை மாத்துங்க அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன வரும்? எதுக்குடா மாத்தணும் சொல்லு. எதுக்கு மாத்தணும்? அது என்ன அறிவியலுக்கு மாத்தமா இருக்குதா? சொல்லு, நான் மாத்திருவோம். நடைமுறைக்கு மாத்தமா இருக்குதா? சொல்லு, மாத்திருவோம். யாருக்கும் இந்த கருத்து பொருந்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றியா? மாத்துவோம். என்ன கேள்வி இல்லையா? அதுதான். அப்ப இந்த அடிப்படையில் இறைவன் அது மாற்ற முடியாத ஒரு வேத வரிகளாக வைச்சிருக்கிறான். அதுல முதல் விஷயம் என்னன்னா, அறிவியலுக்கு இந்த குர்ஆன் ஒரு காலத்திலையும் மாற்றமான ஒரு கருத்தை சொல்லாது. அதே நேரத்தில் இன்னொன்றை நீங்க புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்? அப்ப குர்ஆன் ஃபுல்லா அறிவியலை பேசுகிறதா? அறிவியலை பேசுவதற்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கல. சயின்ஸை பற்றி விவரிப்பதற்கு இறைவன் குர்ஆனை இறக்கல. வான சாஸ்திரங்களை படிப்பதற்கு இறைவன் குர்ஆனை இறக்கல. பெட்ரோலையும் அல்லது மற்ற விஷயங்களையும் கண்டுபிடிப்பதற்கு இறைவன் இந்த குர்ஆனை இறக்கல. எதுக்கு இறக்குனான்ல? நேர்வழி காட்டுவதற்கு தான். ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்கு தான் இந்த குர்ஆனை நான் இறக்குனாங்கிறான். அதனால ஏதோ அறிவியல் உலகம், அறிவியலுக்கு இதுதான் முன்மாதிரி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. முஸ்லிம்கள் சில பேர் இதை தப்பாவும் விளங்கி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி விளங்கி இருக்கிறாங்க? குர்ஆன் என்றால் சயின்ஸை பேசும். ஏன்னா ஒன்னு ரெண்டு வசனம் இந்த கோள்களை பற்றி அல்லது வான விஷயங்களை பற்றி பேசணும், உடனே சயின்ஸை பத்தி பேசுறாங்கிறாங்க. சயின்ஸை பத்தி பேசுவதற்கு குர்ஆன் ஒரு காலத்திலே வரல. இறைவனை பற்றி பேசுவதற்கும் இறை தூதரை பற்றி பேசுவதற்கும் கடவுள் ஒருவன் என்று பேசுவதற்கும் நீ இறந்ததற்கு பின்னால் ஒரு மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்கிறது, அதை பேசுவதற்கு தான் குர்ஆன் வந்துச்சு. அப்படி வருகின்ற பொழுது நீ சிந்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒன்னு ரெண்டு இடங்கள்ல இந்த கோள்களை பற்றி, இறைவன் படைத்த பல்வேறு படைப்பினங்களை பற்றி அல்லாஹ் தொட்டு தொட்டு சொல்லிக்கிட்டே போவான். சூரியனை பார்க்கலையா? சந்திரனை பார்க்கவில்லையா? ஒட்டகத்தை பார்க்கவில்லையா? ஆள் கடலை நீ பார்க்கவில்லையா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? சயின்ஸை பத்தி பேசுறதுக்கா? சயின்ஸை பத்தி பேசுறதுக்கு அல்ல. இவ்வளவு பெரிய கடலை ஒரு மனுஷன் உருவாக்க முடியுமா? இவ்வளவு பெரிய கடலை ஒரு எவன் உருவாக்க முடியும்?
பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த கோள்களை யார் உருவாக்க முடியும்? படைத்தவனை தவிர, ரஹ்மானை தவிர, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் உருவாக்க முடியாது. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் ஆங்காங்கே சில இடங்கள்ல இறைவன் படைத்த அந்த படைப்பை பற்றி பேசுகிறான். சயின்ஸை விளக்குவதற்காக வேண்டி, சயின்ஸை முழுவதுமாக சொல்வதற்காக வேண்டி குர்ஆன் இறக்கல. இதை நாம புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படையில் அதே நேரத்தில் குர்ஆனுடைய ஒரு வசனம் கூட நிரூபிக்கப்பட்ட சயின்ஸுக்கு மாற்றமாக ஒரு வசனம் கூட கிடையாது. அதனாலதான் மாற்ற தேவையில்லை. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன? அன்னைக்கு பொருந்தியது இன்னைக்கு பொருந்தாது அப்படிம்பாங்க சில நேரங்கள்ல. அன்னைக்கு இது பொருந்துச்சுப்பா, இன்னைக்கு பொருந்தல, அதனால நீ மாத்து அப்படிம்பாங்க. இப்பவும் அது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக வேண்டி நம்மள்ட்ட இன்னைக்கும் வாராங்க, மோதி பார்க்கறாங்க. முகமது நபியுடைய காலகட்டத்தில் சில சட்டங்கள் இருந்தது. அன்னைக்கு வேண்டுமானால் பொருந்தும், இன்னைக்கு பொருந்துமா? எதுப்பா பொருந்தாது? அன்னைக்கு பெண்களுக்கு ஃபர்தா போட சொன்னாங்க, இன்னைக்கு பொருந்துமா? அதனால ஃபர்தாவை தூக்கி எறிஞ்சிரு, அது பெண் அடிமைத்தனம் அப்படின்னாங்க. இப்பதான் கேட்டோம், ஏன் அன்னைக்கு ஃபர்தா போடணும்னு இஸ்லாம் சொல்லுது, இன்னைக்கு பொருந்தாதா? ஏன் பொருந்தாது? வா, அறிவியல் ரீதியாக, உன்னுடைய அறிவு ரீதியாக உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் விவாதமே பண்ணுவோம். பருது அன்னைக்கு பொருந்தும் இன்னைக்கு பொருந்தாது என்று சொன்னால் எந்த அடிப்படையில் நீ சொல்லு? அன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தான் அவங்க ஃபர்தா போடலன்னா ஆபாசமா இருப்பாங்க. இன்னைக்கு அதே பெண்கள் ஃபர்தாவை கழட்டி விட்டால் ஆபாசம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பெண்கள் தான் இப்பவும் வாழ்றாங்க. அன்னைக்கு என்ன ஆபாசங்கள் அந்த பெண்களை பார்த்தால் ஏற்படுமோ அதே சிந்தனை இன்னைக்கும் இருக்கிறது. கற்பழித்தால் மரண தண்டனை என்று இஸ்லாம் சொல்லியது, அது இன்னைக்கு பொருந்தாதா? ஏதோ 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பழித்தால் மரண தண்டனை கொடுக்கணும், இன்னைக்கு அவங்கள மாலை போட்டு வரவேற்கணுமா? என்னப்பா உனக்கு பொருந்தல சொல்லு. திருட்டு நடந்தால் அதுக்கு கையை வெட்டணுங்கிறிய, இது கொடூரமான சட்டம் இல்லையா அப்படின்னா சரி, என்ன செய்யணும்? திருட்டு நடந்தாச்சுன்னா அவன் கையை வெட்ட வேண்டாம், காலை வெட்ட வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம். உன்னுடைய காசிலேயே அவனுக்கு மாலையை போட்டு ஜெயில் என்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்து சோறும் அவனுக்கு தேவையான பிரியாணியும் கொடுத்து மீண்டும் திருட சொல்லுவோமா? என்ன சொல்லணும் நீ சொல்லு. இந்த சட்டம் தப்பு என்றால் இதற்கு பகரமாக இருக்கக்கூடிய இன்னொரு சட்டத்தை நீ கொண்டு வா, அது இதை விட சிறந்ததாக இருக்கணும். திருடினால் கையை வெட்டக்கூடாது என்று நீ ஒரு சட்டம் கொண்டு வந்தால் இந்த திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்று சட்டத்தை விட அது சிறந்ததா இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த சட்டம் தப்புதான்ப்பா. இஸ்லாம் திருடினா கையை வெட்ட சொன்னது அந்த சட்டம் தப்புதான். ஒருத்தன் கொலை பண்ணி விட்டான் என்றால் அவனுக்கு பழிக்கு பழியாக கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று சொன்ன அந்த சட்டம் தப்பு. அதை விட சிறந்ததை கொண்டு வா. யாரும் கொண்டு வர மாட்டேங்கிறான். உலகம் முழுவதும் நீங்க பாருங்க, மரண தண்டனைக்கு எதிராக சில பேர் கடுமையாக கூக்குரல் போடுறாங்க, மரண தண்டனை கொடுக்க கூடாதுங்கிறாங்க. எல்லாம் சரிதான். இந்த பாலஸ்தீனத்தில் கொன்று குவிக்கிறானே, அதுக்கு என்னடா வழி? எவனும் பேச மாட்டேங்கிறான். உக்ரைன்ல அங்கேயும் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்களே, அதற்கு என்னப்பா தீர்வு? யாரும் பேசல. ஆனா உலகம் முழுவதும் வாய்களையே பேசுவாங்க, மரண தண்டனை கூடாது. இஸ்லாம் கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. இஸ்லாம் கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறது என்றால் நீ இப்ப நெஞ்சேரிய அதை விட கொடூரமாக இருக்கிறது. அப்பாவிகள் கொலை செய்யப்படவில்லையா? பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்படவில்லையா? பெண்கள் கொலை செய்யப்படவில்லையா? அதற்கு என்ன தீர்வு சொல்லு. உலகம் அத்தனை பேரும் மௌனமா இருக்கான். ஆனா இஸ்லாமிய சட்டம் என்று வருகின்ற பொழுது அத்தனை பேரும் இது இன்னைக்கு பொருந்தாது, இது இன்னைக்கு ஒத்து வராது. ஒத்து வரவில்லை என்றால் எந்த அடிப்படையில்? அறிவியல் ரீதியாக அறிவுபூர்வமாக நிரூபிக்க முடியல. ஆனா இஸ்லாம் இன்னைக்கும் இந்த சட்டத்தை நீ நடைமுறைப்படுத்தி பார். எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தணும்? போர்க்களத்தில் கூட ஒரு எதிரியை அவன் தஞ்சம் அடைந்து விட்டான் என்றால் அவனை கொலை செய்யக்கூடாது. அப்படி கொலை செய்து விடுவாய் என்றால் அவனுக்கு மரண தண்டனை. இன்னைக்கு இந்த சட்டத்தை வைத்திருந்தால் பாலஸ்தீனத்தில் அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுவார்களா? இன்னும் இந்தியாவில் எத்தனை கொலைகள் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கொலைகள்லாம் இன்றைக்கு நிப்பாட்டப்பட்டிருக்குமா இல்லையா? நீங்க மரண தண்டனை பழிக்கு பழி வேண்டாம், அரசாங்கம் அந்த சட்டத்தை தூக்கி எறியணும், மரண தண்டனை இருக்கக்கூடாது அப்படின்னா கொலை நிக்கலையே. ஒவ்வொரு நாளும் கொலை போய்கிட்டே இருக்கிறது. திருட்டு எந்த நாட்டில் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது? எல்லா நாட்டிலையும் திருட்டு இருக்குது.
அது ஒழிக்கப்படலையே. புனிதமிக்க ஹரம் ஷரீஃபிலேயே இன்றைக்கும் திருட்டு நடக்கிறத. ஏன் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படலை? சட்டங்கள் சரியாக இருக்கும் என்றால், நீதிகள் நேர்மைகள் சரியாக கடைபிடிக்கப்படும் என்றால், அப்பதான் அங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும். அது கடைபிடிக்கப்படல, அதனால வந்த விளைவுகள். அடுத்து இன்னொன்னு பாருங்க, ஒரு வரிகளை மாற்ற வேண்டும் என்றால், எழுதப்பட்ட அந்த சட்டங்களை மாற்ற வேண்டும் என்றால், அதுல இன்னொரு விஷயமும் இருக்கணும். மூட பழக்க வழக்கங்கள், முட்டாள்தனமான கருத்துக்கள், அவைகள் எல்லாம் இருக்கும். அதனால மாத்தலாம். குர்ஆனுடைய வரியை நீங்க பாருங்க, ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை நீங்க படிங்க. அறிவுக்கு பொருத்தம் இல்லாத மூட பழக்க வழக்கங்களை வளர்க்கக்கூடிய அத மாதிரி ஒரு கருத்து குர்ஆன்ல எங்கேயாவது இருக்கா? இருந்தா மாத்தலாம். இந்த வசனம் சொல்கிறது இது மூட பழக்க வழக்கங்கள், இது அறிவுக்கு பொருத்தம் இல்லாத வசனங்கள், எனவே இந்த வசனத்தை நீ மாற்று அப்படின்னு சொன்னால் அது ஒரு நியாயம் இருக்கும். அப்படி எங்கேயாவது இருக்கா? குர்ஆன் வசனம் ஃபுல்லா நீங்க படிங்க. நபி அவர்கள் அதற்கு நேர் எதிராகத்தான் டிக்ளேர் பண்ணாங்க. ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ், அந்த நேரத்திலே ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நபி அவர்கள் பல்வேறு செய்திகளை சொன்னார்களே. அப்படி சொல்லுகின்ற பொழுது கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன திமாக்கும், நீங்கள் ஒருவரை கொலை செய்வது என்பது, வாழாதக்கும் ஒருவருடைய மானத்தை வாங்குவது என்பது, அம்வாலுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சுரண்டுவது என்பது, அடுத்தாளுடைய சொத்துக்களை அபகரிப்பது என்பது ஹராம். இவைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு ஆளை நீங்க திட்டக்கூடாது, ஏசக்கூடாது, ஒரு மனிதனுடைய மானத்தை வாங்கக்கூடாது, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்க கூடாது, எல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தெரிந்து கொள்ளுங்கள், முட்டாள்தனமான ஜாஹிலியான பழக்க வழக்கங்கள் அனைத்துமே மௌதுஆத்துன் தஹ்த கதமைய, என்னுடைய 2 பாதங்களுக்கு கீழாக போட்டு நசுக்கப்பட்டு விட்டது. இஸ்லாத்துல முட்டாள்தனத்துக்கு இடம் இல்லை, அறிவிலித்தனத்திற்கு இடம் இல்லை, மூட பழக்கத்தனத்திற்கு இடம் இல்லை. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, நபியுடைய காலகட்டத்தில் அவ்வளவு முட்டாள்தனம் இருந்தது. ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுவாங்க, சட்டையை கிழித்து கொண்டு அழுவாங்க, அல்லது இது போன்ற ஒப்பாரி வைத்துக் கொண்டு ஓலமிடுவார்கள். நபியுடைய காலத்தில் இருந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஷக்க ஜுயூபனா, யார் தன்னுடைய சட்டைகளை கிழித்துக் கொள்கிறார்களோ, யார் தன்னுடைய மேனிகளில் நெஞ்சுகளில் அடித்துக் கொள்கிறார்களோ, ஃபலைஸ மின்னா, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. எவர்கள் ஒப்பாரி வைத்து அழுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. இறந்ததினால் துக்கம் ஏற்படலாம், அந்த துக்கத்தினால் உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியலாம். அதற்காக வேண்டி ஜாஹிலியாக்கள் அழுதது போன்று ஒப்பாரி வைத்து நீ அழாத. 1-2 இல்ல, எல்லா மூட பழக்க வழக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அநாகரிகமான காரியங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினாங்க. நீ ஹதீஸ ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் அவ்வளவு முட்டாள்தனம் நிறைந்துதானே இருந்தது. காபாவுக்கு தவாஃப் வரக்கூடியவர்கள் நிர்வாணமாக வலம் வரவில்லையா? காபாவிலே தொழக்கூடியவர்கள் விசில் அடித்துக் கொண்டு தொழவில்லையா? காபாவிலே வரக்கூடியவர்கள் இன்னும் முட்டாள்தனமான ஏராளமான காரியங்களை செய்யலையா? அல்லாஹ்வுடைய தூதர் அத்தனையும் ஒழிச்சாங்க. இதெல்லாம் சரியில்லைப்பா. இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் எப்படி வழிபாடு செய்யணுமோ அப்படி நீ செய். முட்டாள்தனமான ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு அதுதான் வழிபாட்டு முறை என்று நீ தீர்மானிக்காத. இஸ்லாம் இப்படி எல்லாத்தையும் ஒழிச்சது. அப்ப எந்த அடிப்படையில் குர்ஆனுடைய வரிகள்ல நபி அவர்கள் சொன்ன அந்த வகி செய்திகள்ல அறிவியலுக்கு மாற்றமாக அல்லது மூட பழக்கங்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கிறதே, நீ சொல்லு, மாத்திருவோம். ஏன் மாறலன்னு உங்களுக்கு புரியுதா? குர்ஆனுடைய வசனங்கள் வகி செய்திகள் மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுதா? அறிவியலுக்கு மாற்றம் இல்லை, முட்டாள்தனத்திற்கு எதிராக அது பேசுகிறது, முட்டாள்தனத்தை ஆதரிக்கவில்லை, ஜாஹிலியாவுடைய கருத்துக்களை அது ஆதரிக்கவில்லை. குர்ஆன்ல இருக்கக்கூடிய எல்லாமே இவ்வளவு மணிமணியான வார்த்தை. அதனாலதான் எவ்வளவு மாறினாலும், உலகங்கள் எப்படி மாறினாலும் இந்த வேத வரிகள் மாறாமல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா உலகத்துல கடவுள் நம்பிக்கை உள்ள யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான கடவுளை வழிபாடு செய்வார்கள்.
எல்லாம் அது எந்த மதம்னாலும் நீங்க வச்சுக்கிடுங்க. புத்த மதமோ, ஜைன மதமோ, இந்து மதமோ, கிறிஸ்துவ மதமோ, அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த கடவுளை வழிபாடு செய்வார்கள். இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில இடங்கள்ல மிக கொடூரமாக இருக்கும், சில இடங்கள்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில இடங்கள்ல சாதாரணமாக இருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள வழிபாட்டு முறைகள். அதனால சில கொடூரமாக இருக்கும் என்றால் அந்த வழிபாட்டு முறையை மாத்திடுவாங்க. உதாரணத்திற்கு சொல்ல போனா நம்ம நாட்டில் நீங்க எடுத்துக்கிடுங்க, கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறணும் இப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சா இல்லையா? அவங்க வேதத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கா இல்லையா? இந்த அடிப்படையில் ஒரு கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்ப அந்த சட்டம் எங்க எடுத்துட்டாங்க? வேதத்தில் இருக்கா? வேதத்தில் இருக்கிறது. ஆனா ஏன் நடைமுறைப்படுத்த முடியல? இப்போ ஒரு கணவன் இறந்து அந்த விதவை பெண்ணை உடன்கட்டை ஏறி அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொன்னா உள்ளதுக்கு வச்சிடலாம். இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் முன்னால எழுதி வச்சாங்க, உடன்கட்டை ஏறுவது என்பது அது தவறு, குற்றம். நம்ம அரசியல் சாசன சட்டத்தில், ஆனா வேதத்தில் இருக்கிறது. ஆனா அரசியல் சாசன சட்டத்தில் அது தடை என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன? அப்ப ஏன் இதை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்தது? நடைமுறைப்படுத்த முடியல. ஒரு ஆள் இறந்தாச்சுன்னா அவரை நம்பி இருக்கக்கூடிய மனைவியும் சாகணும் அப்படின்னா யாருதான் சாவ துணிவா? அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு நேரத்தில் நரபலி கொடுத்தாங்க, இப்பவும் கொடுக்குறாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில். ஆனால் அதை எதிர்க்கிறாங்க. நரபலி கொடுத்தால் இன்னைக்கு உனக்கு ஜெயில் தண்டனை இருக்கா? மதத்தின் அடிப்படையில் தானே இவ்வளவு செய்யறாங்க. அப்ப இவைகள் அனைத்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு கடவுளுக்காக வேண்டி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. அதனால சில வழிபாடுகளை செய்ய முடிகிறது, சில வழிபாடுகளை செய்யவே முடியல. கடவுளுக்கு நான் வழிபாடு பண்ணணும், அதுக்காண்டி என் உயிரை கொடுக்க முடியுமா? கடவுளுக்கு வழிபாடு பண்ண முடியும், அதுக்காண்டி என் நாக்க கொடுக்க முடியுமா? கடவுளுக்கு வழிபாடு பண்ணத்தான் வேணும், அதற்காக வேண்டி என் கையை என் காலை வெட்டி காணிக்கையாக வழங்க முடியுமா? முடியாது. அப்ப அதனால என்ன செய்யறான்? இந்த வழிபாட்டு முறைனா வேண்டாப்பா, கடவுளை நான் வணங்குறேன், எது லேசா இருக்கிறதோ அந்த வணக்கத்தை மாத்திரம் நான் செஞ்சுட்டு போறேன், மற்ற வணக்கங்கள் எல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு மாத்திரம் சட்டங்களை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்துல 1400 வருடங்களுக்கு முன்னால ஒரு இபாதத்தை சொல்லுகிறது. அந்த இபாதத்தை இன்றைக்கு மாத்திரமல்ல கியாமத் நாள் வரையிலையும் செய்ய முடியும். யாரு எனக்கு இது கஷ்டம் அதனால இந்த வழிபாடு செய்ய முடியல ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. நீங்க எந்த வழிபாடு நீங்க எடுங்க, எந்த வழிபாட்டுனாலும் இஸ்லாத்தில் உள்ள அனைத்து வழிபாட்டு முறைகளையும் எடுங்க, எனக்கு முடியும் எனக்கு முடியாது அதனால இதை மாத்துங்க சொல்லவே முடியாது. இஸ்லாத்துல ஒரு இபாதத்து கொஞ்சம் சிரமமான இபாதத்து என்றால் அது ஹஜ்ஜத்தான் சொல்லணும். ஏன்? அதுக்கு பொருளாதாரம் தேவை, அதற்கு உடல் ஆரோக்கியம் தேவை. அதனாலதான் மற்ற விஷயத்துக்கு கூட அவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஜக்காத்து காசு இருக்குது கையில கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். தொழுக அது சாதாரணமா எல்லாரும் தொழுதுட்டே போயிருக்கலாம். நோன்பு அதுவும் வச்சுட்டு போயிடலாம், பெரிய கஷ்டம் கிடையாது. ஹஜ்ஜு என்றால் கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும். பொருளாதாரம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும். அப்ப இது என்ன? இதுதானே கஷ்டம். அதுக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? மனிஸ்தத்தா இலைஹி சபீலா, யாருக்கு முடியுமோ அவன் ஹஜ் செய், யாருக்கு முடியாதோ உனக்கு ஹஜ் கடமையே இல்லை. ஒரு ஆளுக்கு பெரிய பணக்கார செல்வந்தரா இருக்கிறார், கோடீஸ்வரரா இருக்கிறார், அவருக்கு கால் இல்லை அல்லது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை, காசு இருக்கிறது ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லை, உனக்கு யார் ஹஜ் கடமைன்னு சொன்னா? கடமை கிடையாது. அல்லது நீ செய்யணுமா, உனக்கு பாரமாக உன்னுடைய பிள்ளை உனக்கு பாரமா ஹஜ் செய்யட்டும், உன்னுடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் உனக்கு பதிலாக ஹஜ் செய்யட்டும், எனக்கு முடியாது அப்படிங்கிற நிலை இல்லை. ஒரு இபாதத்து தான். அந்த இபாதத்தை இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது என்றால் கடமையாக இருந்தாலும் இவருக்கு கடமை, இவருக்கு கடமை இல்லை. கடமை இல்லை என்றால் அவன் கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லையே, சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற நிலை இல்லையே. எவ்வளவு அற்புதமான சட்டம். நோம்பு நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஷஹித மின்குமுல் ஷஹ்ர ஃபல்யஸும், ரமலான் மாதம் வந்து விட்டால் அந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள்.
ஒமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்துன் மின் அய்யாமின் உகர். அந்த ரமலான் மாதத்திலே உங்களில் யாராவது ஒரு ஆளே நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அல்லது உங்களில் யாராவது ஒரு ஆளே பயணத்தில் இருந்தால் ஃபஇத்தத்துன் மின் அய்யாமின் உகர், ரமலான் அல்லாத இன்னொரு மாதத்திலே அந்த நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள். கஷ்டப்படாத, நோன்பு வை. யாருக்கு கடமை? இந்த நோய் இல்லாதவர்கள், பயணத்தில் இல்லாதவர்கள், மற்றவர்களுக்கு இந்த நோன்பு கடமை. பெண்களாக இருந்தால் மாதவிலக்கு இல்லாதவர்கள், குழந்தை பேர்காலம் இருக்குமே அந்த காலத்தில் இல்லாதவர்கள் அவங்க நோன்பு வைக்கட்டும். இவர்களுக்கெல்லாம் நோன்புல இருந்து சலுகை அளிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. உங்களுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? இபாதத்தை, வணக்கத்தை, நோன்பை கடமையாக்கிய இந்த இறைவன் உங்களுக்கு எளிமையத்தான் நாடுகிறான், உங்களுக்கு சிரமத்தை அவன் நாடவில்லை. இபாதத்தை சொல்லி தந்தவன், வணக்கத்தை சொல்லி தந்தவன், நீ எளிமையா இபாதத்தை பண்ணிட்டு போப்பா, கஷ்டப்படாத. இன்ன பிற மதங்கள்ல இருக்கிற மாதிரி கடவுளை வழிபாடு செய்வதற்காக அதை செய் இதை செய் அப்படின்னு உன்னையே அழித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வணக்கத்தையும் சொல்வார்களே, அப்படிங்க இல்லை. தொழுகை நீங்க எடுத்துக்கிடுங்க, நின்று தொழ முடிஞ்சா நின்று தொழுவு, இல்லை என்றால் உட்கார்ந்து தொழுவு, இல்லை என்றால் படுத்துக்கிட்டு தொழுவு. நின்றுதான் தொழணும் இஸ்லாம் அப்படி சொல்லல. அப்படி சொல்லி இருந்தால் என்ன நிலை ஏற்பட்டிருக்கும்? முட்டு வலிக்கார தொழ முடியுமா? நிக்க முடியாதவர்கள் தொழ முடியுமா? காலில் ஏதாவது பிரச்சனை என்றால் அவங்களால தொழ முடியுமா? அந்த சட்டம் அவங்களுக்கு பொருந்தாது. ஆனால் இறைவன் அழகாக சொல்லித்தாரான், நீ தொழுவு, இல்லை என்றால் நீ உட்கார்ந்து தொழுவே, அதுவும் இல்லை என்றால் படுத்து தொழுவு. எவ்வளவு அற்புதமான ஒரு இப்ப ஏன் சட்டத்தை மாத்தணும் சொல்லுங்க? ஏன் சட்டத்தை மாத்தணும்? ஒரு ஆளுக்கு நோம்பே வைக்க முடியல, கடுமையான வியாதி, நிரந்தரமான வியாதி, டாக்டர் சொல்லிட்டாரு உனக்கு நோம்பு வைக்க முடியாதுப்பா. சரி, உனக்கு நோம்பு கடமையா? இல்ல. உனக்கு எதுக்கு நோம்பு கடமையே இல்லை. இஸ்லாத்துடைய சட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க, அவ்வளவு எளிமையான வணக்க வழிபாடுகள், அவ்வளவு எளிமையான லேசான இபாதத்துகள். அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது இங்கே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சட்டத்தை, ஒரு இபாதத்தை, ஒரு வணக்க வழிபாட்டு முறைகளை மாற்ற வேண்டிய தேவையே இல்லை. அறிவியலுக்கு மாற்றம் இல்லை, முட்டாள்தனத்தை ஆதரிக்கக்கூடிய கருத்துக்கள் இல்லை. கடவுளை வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதனை உதைக்கக்கூடிய உதைபடுகின்ற சட்டங்கள் இங்கே இல்லை. எதுக்கு? ஏன் வேத வரிகளை மாற்றணும்? உலகத்தில் மாற்றுவதற்கு இதுதான காரணங்கள். இத மாதிரி சில காரணங்கள் இருக்கிறது. அதனால இந்த வேத வரிகள் அன்றும் இன்றும் எல்லா காலத்திலையும் அது மாறாமல் தான் இருக்கும். ஏன்? படைச்சவனுக்கு தெரியும். சாப்பிடக்கூடிய உணவை நீங்க எடுத்து பாருங்க, இது சாப்பிடு இது சாப்பிடாத சட்டம் இருக்கா இல்லையா? இது ஹராமு இது ஹலாலு அப்படின்னு இருக்கா இல்லையா? அதுல கூட அல்லாஹ் சொல்லுவான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். தானாக செத்தவைகள் உங்களுக்கு ஹராம், இரத்தம் உங்களுக்கு ஹராம், பன்றி இறைச்சி உங்களுக்கு ஹராம், இறைவன் அல்லாத மற்றவர்களுக்கு பூஜிக்கப்பட்ட அந்த பொருள் அதுவும் ஹராம். இப்படின்னு இது சாப்பிடாத இதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அப்படின்னு ஒரு லிஸ்ட சொல்றான். இது எல்லாம் ஹராமுப்பா அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு மனிதனுக்கு சில நேரங்கள்ல நிர்பந்தம் வரும். சாப்பிடுறதுக்கு பன்னி கறியை தவிர வேற எதுவுமே இல்லை, சாராயத்தை தவிர குடிக்கிறதுக்கு வேற எந்த தண்ணியும் இல்லை. இப்படிப்பட்ட நிலை இருந்தால் என்ன செய்வான்? அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான், இவைகள் அனைத்தும் ஹராம்பா. ஃபமனில் துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைஹி. உங்களை யாராவது ஒரு ஆளே நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் அவர் வரம்பு மீறாமலும் அதே போன்று பாவம் செய்யாமலும் அந்த பொருளை சாப்பிடுவது அவர் மேல குற்றமே இல்லை. எவ்வளவு அற்புதமான சட்டம்! என்னைக்கு நீ பிறந்தா நீ சொல்லுவ நிர்பந்தம் வந்துருச்சு அதனால நான் இதை செஞ்சிட்டேன், அதுக்கு நானே அனுமதி தானே. சாப்பிடக்கூடிய பொருள் இது ஹராமு இது ஹராமு இது ஹராமு இது எல்லாம் ஹலாலு. ஹலாலான பொருள் உனக்கு கிடைக்கலையா? ஹராமான பொருள் தான் கிடைச்சிருக்குதா? நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அது கொஞ்சம் நீ சாப்பிட்டுக்க. இவ்வளவு எதுக்குப்பா மாத்தணும்? எதுக்கு மாத்தணும்? வணக்க வழிபாட்டு முறையில் கஷ்டம் இல்லை,
ஹராம் ஹலால்ல உனக்கு நிர்பந்தம் இல்லை. மற்ற எந்த விஷயத்திலையும் அது மாற்ற வேண்டிய ஒரு சூழலை உனக்கு தரல. எதுக்கு மாத்தணும்? அதனாலதான் லா தபுதீல லி கலிமாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வேத வரிகள் ஒரு காலத்திலும் மாறாது. இன்னைக்கு மாத்திரமல்ல, இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும், அறிவியல் உலகம் இன்னும் எவ்வளவு தாண்டி அது போய்கிட்டே இருந்தாலும், இந்த வேத வரிகள்ல அல்லாஹ்வுடைய வஹி செய்தியில ஒரு காலத்திலையும் மாற்றம் வரவே வராது. இப்ப நாம ஒரு முடிவுக்கு வரோம். நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் சொன்னதை போல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வரியா நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஏன் மாறல, இது ஏன் மாறல, கேள்வி கேட்டுட்டே இருங்க. அப்பதான் ஈமான் கூடும். இந்த செய்திகள் எல்லாம் சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஏதோ பாத்தியா ஓதிட்டு போறதுக்கு இல்ல, கத்த ஓதுறதுக்காண்டி குரானை படிச்சுட்டு அப்படியே போவோமே அதற்காண்டி சொல்லல. அது எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. குரானை நீங்கள் ஆழ்ந்து படியுங்கள். அந்த வரிகளை நீங்கள் மனப்பூர்வமாக நீங்க படிங்க. அப்படி படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வரியிடத்திலையும் நீங்கள் கேளுங்கள், இந்த வரி ஏன் மாறல, இந்த வார்த்தை ஏன் மாற்றப்படவில்லை, இந்த வசனம் ஏன் மாற்றப்படவில்லை என்று உங்களுடைய உள்ளத்துல மீண்டும் மீண்டும் நீங்க கேட்டு பாருங்கள். அப்பொழுது அதிகரிக்கும். இது கடவுளுடைய வேத வரிகளை தவிர மனிதனுடைய கரங்கள் இங்கே போகவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய வரிதான் அப்படின்னு வருகின்ற பொழுது ஈமான் அதிகரிக்கும். அதனாலதான் மௌலூதுல ஓதும் போதும் குர்ஆன் வசனத்தை படிப்பாங்க, அங்க ஈமான் அதிகரிக்கல. கத்தம் ஓதும் போது குர்ஆனை படிப்பாங்க, அங்க ஈமான் அதிகரிக்கல. குர்ஆனை எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கணும்ல. சடங்குக்காக வேண்டி படித்தால் அல்லாஹ் குர்ஆனை சடங்குக்காக தந்தான். வேத வரிகளை படிப்பது அது சடங்குக்காக வேண்டிய அல்ல. அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க மாட்டீர்களா? அமாலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, அவங்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டுக்கள் போடப்பட்டு இருக்கிறதா? ஏப்பா நீங்க சிந்திக்கல? மறுமை வரையும் இந்த கேள்வி உண்டு. சில பேர்களை அல்லாஹ் நரகத்துல போட்டு வாட்டி வதைப்பான். அவர்கள் கேட்பார்கள், சில பேர்களை குருடர்களாக அல்லாஹ் எழுப்பி கொண்டு வருவான் அல்லாஹ். அப்பதான் அந்த மனிதன் மறுமையில இறைவனிடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், நான் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல பார்வை உள்ளவனாக இருந்தேனே, நல்ல பேசக்கூடியவனாக இருந்தேனே, லிம ஹஷர்தனி ஆமா, ஏன் என்னை குருடனாக நீ எழுப்பின? அல்லாஹ் அப்பதான் பதில் சொல்லுவான், கதாலிக்க அத்தத்துக்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, அடே உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்னுடைய வேத வரிகள், என்னுடைய குர்ஆன் வசனங்கள் உன்னுடைய காதில் விழுந்ததா? பயான் மூலமாக, உபதேசங்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக இந்த வரிகளை உங்களுக்கு சொன்னார்களா? சொல்லுகின்ற பொழுது அந்த வேத வரிகளை காது கொடுத்து நீ கேட்டியா? நீ பின்பற்றினாயா? புறக்கணித்து போயினாய். இந்த வேத வசனங்கள் ஒன்னிடத்தில் சொல்லப்படுகின்ற பொழுது நீ எந்திரிச்சு போன, அதை அந்த காலத்தில் நீ மறந்து விட்டாய். எனவே இதே போன்று இன்றைக்கு உனக்கு பார்வை தருவதை விட்டும் நான் மறந்து விட்டேன். உனக்கு பார்வை கிடையாது, குருடன். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? வேத வரிகளை படிக்கும் போது சடங்குக்காக வேண்டி படிக்காத, அது கடவுளுடைய, இறைவனுடைய, உன்னை படைத்த ரப்புடைய வார்த்தை. அப்படி படி. அதனாலதான் தொழுகையில கூட ரசூலுல்லாஹ் சொல்லி தருவாங்கல்ல, யுனாஜி ரப்பஹு, அவன் அல்லாஹ்விடத்தில் ரகசியம் பேசுகிறானா. தொழுகையில என்ன ஓதுவோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இப்படி அவன் ஓதுகிறான் என்றால் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இறைவனிடத்தில் பேசுகிறான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட பேசும்போது என்ன உணர்வுல பேசுவோம்? சும்மா ஒரு வார்த்தை ஜாலத்திற்காக, ஒரு கடமைக்காக யார்கிட்ட பேசுவோமா? ஒரு முதலாளி உங்கள்கிட்ட கூப்பிடுறாரு, உங்களுடைய மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு, ஏதோ ஒரு வேலையை தருகிறார், உங்களோட டிஸ்கஷன் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஈடுபாடோடு, அவர் கேட்கிறார முறையாக பதில் சொல்லணுமே என்ற அக்கறையோடு. இவ்வளவு நடக்குதா இல்லையா? இதே மாதிரி நபி அவர்கள் சொல்றாங்க, நீ தொழுகிற ரப்பிடத்தில் நீ பேசுகிறாய், ரப்பிடத்தில் நீ பேசுகிறாய் அப்படின்னா ஏனோதானு இருக்க முடியாது. குர்ஆனை ஏனோதானு ஓத முடியாது. அதனாலதான் ஈமான் இல்லாம போகுது. உயிரோட்டத்தோடு நீங்க படிச்சு பாருங்க. ஒரு நாளைக்காவது படிச்சு பாருங்க, ஒரு வசனத்தையாவது படிச்சு பாருங்க.
இது இறைவனுடைய வார்த்தை, இறைவனுடைய வகை செய்தி, ஒரு காலத்திலே மாறாமல் இருக்கக்கூடிய செய்தி அப்படின்னு நீங்க படிச்சு பாருங்க. அதனாலதான் மறுமையில இறைவன் நமக்கு எதிராக இவ்வளவு பெரிய கோபம். நீ குர்ஆனை புறக்கணித்தாய், குர்ஆனை நீ படிக்காம இருந்தாய், அல்லது ஏதோ கடமைக்காக நீ படிச்ச, புத்தி வரணுங்கிறதுக்காக படிக்கல, மறுமைக்காக நீ படிக்கல, போ நரகத்துக்கு அப்படிங்கிறான். அதனால ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த கேள்விகளை கேளுங்க, உயிரோட்டமாக குர்ஆனை படிக்க பழகுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆழ்ந்து சிந்தித்து படிச்சு அதுல இருந்து உணர்வுகளை நீங்க பெறுங்க. நபி அவர்கள் குர்ஆனை படிச்சா அழுவாங்களாம். ஹதீஸ்ல படிக்கிறோமா இல்லையா? குர்ஆனை படிக்கும் போது அழுக வருது. ஏன் அழுக வருது? ஏன் அழுக வருது? மௌலிது ஓதுனா அதுல குர்ஆன் வசனத்தை படிக்கிறாங்க. லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன், அந்த வசனத்தை படிக்காத மௌலிது வரி வீடுகளே கிடையாது. இந்த வசனத்தை படிக்கிறான், நம்ம ஆளு உட்கார்ந்து சிரிக்கிறான். ரசூலுல்லாஹ் குர்ஆனை படிக்கிறாங்க, அழுகுறாங்க. இருக்கா? இறந்த வீட்டுல குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறான், அது குர்ஆன் ஓதுறதுக்காக அவன் அழுகிறது இல்ல, உம்மா இறந்துட்டாங்க, அத்தா இறந்துட்டாங்க, அண்ணன் இறந்துட்டாங்க என்ற துக்கத்துக்காக அழுகிறான். அங்கே ஓதப்படுகின்ற அந்த வசனத்தினுடைய எந்த வியாக்கியானமும் எந்த கருத்தும் இவனுடைய காதில் விழுவதில்லை. ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க, இங்க நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க புரிஞ்சு படிச்சாங்க, உணர்வோடு படித்தார்கள். நம்ம சடங்குக்காக வேண்டி படிக்கிறோம். அதனாலதான் ஈமான் வர மாட்டேங்குது. அதனால இந்த செய்திகளை படிக்கக்கூடிய நாம் யாவருமே, நான் உட்பட குர்ஆனை படிக்கின்ற பொழுது அது உள் அர்த்தத்தோடு உணர்வு பூர்வமாக ரஹ்மானோடு நாம பேசுகிறோம், உரையாடுகிறோம் என்ற அடிப்படையில் இங்க படிச்சு பாருங்க. அதுதான் நமக்கு சரியான ஒரு பாதையை, ஈமானிய ஒரு பாதையை நமக்கு தரும். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.